பிஜேபி போய் வீடு வீடா வாசல் வாசலா உறுப்பினர் சேர்க்கை நடத்தலான்னு போயிருக்காங்க. அவர் பாவம் ரொம்ப வயசானவர், பிஜேபி கார் போல, பிஜேபி நம்பி ஏமாந்தவர் போல. அவங்க தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் நயினார் நாகேந்திரன் போய் சொல்றாரு, இப்படி வச்சுக்கிட்டு, அண்ணே போனா எலெக்ஷன்ல நின்னா உனக்கு சோறு போடுறோம்ப்பா, ஆனா ஓட்டு போட முடியாதுன்றாங்கண்ணே அப்படின்றாரு. கேமராவை ஆஃப் பண்ணுன்னு பயப்படுறாங்க. கவுன்சிலர் ஆகணும்னு நினைச்சா கூட வேணும்னா 3 வேளை சோறு போடுறோம், ஆனா ஓட்டு உனக்கு போட முடியாது. இரக்கத்தோடு சோறு போடுறோம், இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எடப்பாடி போகக்கூடிய பயணத்தில் கல்விக்கு எதிராக பேசுகிறார், முதல்வருக்கு எதிராக பேசுகிறார். ஏன் பேசுறாரு அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். தலைப்பு என்ன? தமிழகத்தை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போமா. ஆனா ஒரிஜினலா என்னன்னா, ஆட்டைய போட்டதை காப்போம், அதிமுகவை மீட்போம் அப்படின்னு தான் அவர் பயணம் போக முடியும். ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அடகு வைத்து விட்டார்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மக்களை காப்பதற்காக ஊர் ஊரா போய்கிட்டு இருக்காரு வேன் எடுத்துக்கிட்டு. யாரு ஆகஸ்ட்ல ஒரு கட்சி புரட்சி அண்ணியாராம், எங்கதான் இருந்து வரீங்க, ஆளாளுக்கு மாசமா நாங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறோம்ன்றாங்க. உண்மையாகவே தமிழ்நாடு நாசமா போச்சா நல்லா இருக்கா? அதானக்கா கேள்வி. நேரா பேசுவோமே, நல்லா இருக்குமா நாசமா போயிட்டோமா? எப்படி சொல்றது? எதை வச்சு சொல்றது? எதை வச்சு சொல்லணும்னா, தமிழ்நாடு சொன்ன டேட்டாவை நான் சொல்லல, ஒன்றிய பிஜேபி அரசு சொன்ன டேட்டாவை வச்சு சொல்றேன். இந்தியாவில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான். ஒன்றிய அரசு டேட்டா. இந்தியாவில் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் எது? மோடி அரசு சொல்லுகிறது, திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான். இந்தியாவுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு பெயர் பிஜேபி என்ற ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடி அரசு. இப்ப இதெல்லாம் பிரச்சனையா அது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் நமக்கான தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு இந்தியா என்ற துணை கண்டத்தை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்தியா என்ற ஒரு நாட்டை வித்து தின்று தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை நாசப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு மோடி வகையராக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி வருவாங்க வீடு வீடா, ஏமா இந்த ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு அடுத்த தடவை ஓட்டு போட்டுருங்கன்னு அப்படி சொல்லி வருவாங்க. ஆனால் ஒரு சிட்டிங் சிஎம் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப 4 வருட ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஒரு வீடா தேடி போனோம்னா எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதை செய்யலாம் இதை செய்யலாம் கேட்பாங்களே என்ற சிறிதளவும் அச்சமின்றி மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு தெம்பும் திராணியும் கொன்ற முதல்வர்களாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரும் அவருடைய படை தளபதிகளும் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு தைரியம் தான். இந்த நிகழ்ச்சியில் ஒரு 2 பேர் மட்டும் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய சகோதரர் ராகுல் குமார் அவர்கள் பேசிய பேச்சில் அவங்க மற்ற எதை கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்ன உடனேயே அந்த 2 வயசான அம்மா மட்டும் கை தட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவர்கள்தான் இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளாக இருந்து 2026 மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூண் போல் நின்று காக்கக்கூடிய தோழர்கள். இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி வருஷம் வரைக்கும் நான் பார்க்குறேன், ஒரு கூட்டத்தை பொறுத்தவரை எந்த கூட்டமாக வேணா இருக்கலாம், நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க, அதில் வேறு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் திமுகவை விட்டால் நமக்கு ஒரு நல்ல கட்சியோ அல்லது சிறந்த முதலமைச்சரோ கிடைக்க போகிறதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எதுக்கு பேச வந்திருக்கோன்னா, பொதுவாக ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் 3 வகையான மக்கள் இருப்பாங்க. நீங்கள் எந்த வகை அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கணும் நான் சொல்கிறத வச்சு. முதல் வகை எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், சின்சியராக உட்காந்து இந்த முதல் 3 வரிசையில் உட்காந்துருக்கிற அக்கா மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன பேசினாலும் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்பாங்க, ஏன்னா எழுந்து போக முடியாது முன் வரிசையில் இருக்கனால. அதுக்கு அடுத்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இந்த இயக்கத்தால் பலன் பெற்றிருக்கிறோம், நான் படிக்கல, என் பிள்ளை இந்த இயக்கத்தினால பயன் பெற்றிருக்கு, அதனால் இந்த கட்சியையும் இந்த முதலமைச்சரையும் ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பொறுப்புணர்வோடு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு ரகம் யாருன்னு கேட்டால், இந்த பின்னாடி உட்காந்துருக்க அக்கா மாதிரி, நீ யாருனாலும் பேசு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாரு, உனக்கு எவ்வளோ பெரிய அறிமுகனாலும் கொடுத்துருக்கட்டும், நீ பாட்டு பேசு நான் பாட்டு பேசுகிறேன் அப்படின்ற அக்காமார்கள் எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. அப்படி அவங்க பேசினாலும் அவங்க இப்போ அங்கே என்ன தெரியுமா பேசிகிட்டு இருப்பாங்க, கூட்டம் முடிஞ்சு எப்போ போகிறோன்றது கிடையாது, வீட்டில் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கோமே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிலன்னு தான் பேசிக்கிட்டு இருப்போம். அதானே, வேற என்னக்கு அவங்களுக்கு கவலை இருக்க போகுது? இன்றைக்கி என்ன தேதி? 15. நாளைக்கு சீட்டு கட்டணும், ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம்னா வட்டி கட்டணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கணும், இதானக்கா நமக்கு கவலையாக இருக்கும். இதை தாண்டி வேளச்சேரியில் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பிரதமர் மோடி மாதிரி ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு
வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும்னா ஜிஎஸ்டி வரி பற்றி கவலை வந்துடும். அதனால் நம்ம வீடு வாங்குறத பற்றி இப்போ கவலைப்படல, கார் வாங்குறத பற்றி கவலைப்படல. வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க புள்ளக்குட்டி என்ன பண்ணும், வீட்டுக்கு போனோம்னா எல்லா நாடகமும் முடிஞ்சிருக்குமே, என்ன பண்ணுறது? இந்த வீட்டுக்காரர் அவர் மட்டும் உட்காந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அக்கா தலையாட்டுறீங்க, எல்லா வீட்லேயும் நடக்குதா? பார்த்துக்கிட்டு இருப்பார். மனுஷன் இந்த பக்கம் ஃபோனை திருப்பவே மாட்டார். இதானே கவலை. இப்படி உங்களுக்கு இத்தனை கவலைகள் இருக்கிற போது அருமை சகோதரிகளே, மழை வந்தாலும் நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, மைக் செட்டுக்கார் வந்துட்டார் பாவம், போடியம்லாம் போட்டுட்டாங்க, மேடை போட்டுட்டாங்க, பேச்சாளர்லாம் வந்துட்டாங்க, எம்எல்ஏ வந்துடுவார், அதுக்காக கூட்டம் நடத்தலை. நல்லா கேட்டுக்கங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்ன இத்தனை செய்திகள் எப்படி உண்மையோ அதே போல் இந்த மழை நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். சளி வரும், காய்ச்சல் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களை மாதிரி இருக்கிறவங்க பேசி பேசி சளி காய்ச்சலோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் மழையில். இப்போ இந்த மழையால் பிரச்சனை இருக்கானா இருக்குது. இதைவிட கொடுமையான கொரோனாவை நம்ம பார்த்தோமானா பார்த்தோம். இந்த மழை இன்னும் அதிகமாக வந்தால் வெள்ள பயம் வரும், புயல் பயம் வரும்னா வரும். ஆனால் நல்லா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மழையை விட, புயலை விட, கொரோனா என்ற பெருந்தொற்றை விட இந்தியாவுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு பெயர் பிஜேபி என்ற ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடி அரசு. இப்போ இதெல்லாம் பிரச்சனையா, அது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் நமக்கான தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு இந்தியா என்ற துணை கண்டத்தை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்தியா என்ற ஒரு நாட்டை வித்து தின்று தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை நாசப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு மோடி வகையராக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்க உள்ளே வந்தால் என்ன ஆகும்? கரெக்டாக உங்ககிட்ட நான் 5 செய்தி தான்க்கா சொல்ல போகிறேன், அதுக்கு மேலே கிடையாது. முதல் செய்தி, எனக்கு முன்னால் பேசிய தோழர் நிறைய செய்தி சொன்னார்ல, இப்போ அவர் சொல்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய மகளிர் இந்த இயக்கத்தால் எந்த பலன் பெற்றிருக்கிறார்கள், பயன் பெற்றிருக்கிறார்கள் நிறைய சொன்னாங்க. ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஏன்னா மற்றவர்கள் பேசுவதற்கும் உங்கள் பிள்ளை வயசில் இருக்க நான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உங்கள் மகள் வயது தானே எனக்கு இருக்கும், இல்லை உங்கள் தங்கச்சி வயசு தானே எனக்கு இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம எல்லாரையும் அடிமையாயிரு, நீ பிறந்து வளர்றதே கல்யாணம் பண்ணுறதுக்கு தான், படிக்காத, படித்தா பொம்பளை பிள்ளை ஓடி போயிடும், வேலைக்கு போனால் ஓடி போயிடும்னு சொல்லக்கூடிய கருத்தை, சித்தாந்தத்தை, கொள்கையை வச்சிருக்க கட்சிக்கு பேர் பிஜேபி. இது ஒரு பக்கம், சரிங்களா? இன்னொரு பக்கம், சொந்த அப்பா அம்மா ஐயோ பிள்ளை படித்தா ஓடிடுமோன்னு கிராமத்தில் பயந்தப்ப, பொம்பளை பிள்ளை படித்தாலாம் ஓடி போகாதியா, பெண் பிள்ளை படித்தாதான் உன்னையும் சேர்த்து காப்பாற்றுன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சா கூட அவன் உங்களை பாப்பானான்றது சந்தேகம். ஆனால் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன்னா எங்கே போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும் உனக்கு கஞ்சியாவது ஊத்துன்ற மிகப்பெரிய சிந்தனையோடு பெண் கல்விக்காக திருமண உதவித்தொகையை தந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது ஒரு சித்தாந்தம். இன்னொரு பக்கம், இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும், அப்படி தானேக்கா? சாமி நல்லா கும்பிடுவீங்க, முருகன் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், பெருமாள் பிடிக்கும், பார்வதி பிடிக்கும், மாரியம்மன் கோவிலுக்கு போவீங்க, கூழ் ஊற்றுவீங்க. இன்னும் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது யாருக்கா? சாய்பாபாவா? சரி, இப்படி வருஷத்துக்கு நமக்கு ஒரு கடவுள் பிடிக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை இந்த பக்கம் தலையில் புர்கா போட்டுட்டு உட்காந்துருக்க நம்ம இஸ்லாமிய சகோதரிக்கு இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு முருகன்னா உங்களுக்கு அல்லா தானே. அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒரு கிறிஸ்தவர் உட்கார்ந்துருப்பார், இந்த மேடையில் கூட இருக்கலாம், அவருக்கு அவங்க இயேசு முக்கியம் தானே. இப்போ உங்களுக்கு முருகன் முக்கியம்னா அவங்களுக்கு அல்லா முக்கியம்னா அவருக்கு இயேசு முக்கியம்னா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு, தந்தை பெரியார் வழி வந்தவர்களுக்கு சாமி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி நாங்கள் சொல்கிறதுனால இவ்வளோ நேரம் நல்லா கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் மொழி அப்படியே பயங்கரமாக பார்க்குறீங்க. நம்ம பிள்ளைன்னு நினச்சோம், இது என்ன என் சாமி இல்லைன்னு அப்படின்னு. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், எங்கள் அக்காவுக்கு சாமி நம்பிக்கை இருக்குல்ல, நெத்தியில் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த அக்கா கோவிலுக்குள்ளே வரேன்னு சொன்னால், பொம்பளை நீ ஏன் கோவிலுக்குள்ளே வர, இந்த ஜாதிக்காரு நீ ஏன் கோவிலுக்குள்ளே வர, நீ எல்லாம் வரக்கூடாத ஜாதின்னு சொன்னால் பெரியாரின் கைத்தடியோடு முன்னாடி போய் நின்று
உங்களை கோவிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டிய வேலையை தான் எங்களை போன்ற திராவிடர் இயக்கத்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கப்ப இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நாளைக்கு நான் வரேன், வேளச்சேரியில் வந்து திடீர்னு இனிமேல் இந்த தெருவில் மசூதி இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் வந்து நிற்கிறார்களோ இல்லையோ, எங்கள் இந்து சகோதர சகோதரிகள் வந்து நிற்பீங்களா மாட்டீங்களா? இப்படி நாங்கள் வந்து நிற்போன்னு சொல்லக்கூடிய உணர்வை பெற்ற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். காரணம், அது ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு பெயர், சித்தாந்தத்திற்கு பெயர் திராவிடம். இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கணும், ஏமா இப்படிலாமா பண்ணுறானுங்க, மசூதி இருக்கக்கூடாது, இஸ்லாமியர் இருக்கக்கூடாது, நீ எல்லாம் அவன் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமை சகோதரிகளே, 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்ற சங்கப்பரிவார் கூட்டம் நம்மளெல்லாம் பிரிக்கணுன்றதுக்காக, நீ இந்து, நீ கிறிஸ்தவர், நீ இஸ்லாமியர், நமக்கு இஸ்லாமியரை பார்த்தா என்னக்கா தோணும்? பிரியாணி வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். உங்களை பார்த்தா எங்களுக்கு என்ன தோணும்? அக்கா தீபாவளிக்கு நல்லா வடை சுடும், வடை வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். கிறிஸ்தவர்களை பார்த்தா கேக்கு தருவாங்க, வாங்கி சாப்பிட்லான்னு தோணும். அப்படி ஏன் தோணுதுன்னு கேட்டால், இது உணவு பரிமாற்றம் கிடையாது. ஏன் நமக்கு போயிட்டு ஹைதராபாத் பிரியாணிலையோ இல்லை ஹக்கீம் பிரியாணியில் பிரியாணி வாங்கி சாப்பிட தெரியாதா? ஏன் இஸ்லாமியர் பிரியாணி, கிறிஸ்தவர் கேக்குன்னு சொல்கிறோம்னா, இது உணவுக்கான பரிமாற்றம் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்ற உணர்வுக்கான பரிமாற்றம். இதை சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம். இது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரபாகர் ராஜா அவர்களை அனைவரின் சார்பிலும் மேடைக்கு வரவேற்று நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அருமை சகோதரிகளே, இதெல்லாம் நடக்கக்கூடாது, நீங்கள்லாம் இருந்தால் இந்துவா இருங்க, இல்லைன்னா ஓடிடுங்கன்னு சொல்லி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சண்டையை கூர்தீட்டக்கூடிய கட்சிக்கு பெயர் பிஜேபி. இப்போ நீங்கள் என்ன கேட்கணும்னா, ஏன் எல்லாரும் இந்துவா இருக்கலாமே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். சில பேர் வந்து கிராம பகுதி, நேற்று நான் சிவகங்கை கிட்ட ஒரு கூட்டத்துக்கு போனேன். அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்களாம், முளைப்பாரியெல்லாம் கட்டி சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு அந்த முளைப்பாரி வளர்கிற வரைக்கும் இருந்து அதை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போவாங்களாம். சென்னையில் இந்த பகுதியில் முளைப்பாரியை தூக்கிட்டு கோவிலுக்கு போகிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இங்கே வேறு ஒரு வழக்கம் இருக்கும். இதே ஆந்திராவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முளைப்பாரின்ற வழக்கம் உங்களுக்கு தெரியாது. இதே வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஆனால் அவர்களும் இந்துக்கள் தான், நீங்களும் இந்துக்கள் தான். இதனுடைய அர்த்தம் என்பது தமிழ்நாட்டில் ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் என்று இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது. ஒரு மொழிக்கும் ஒரு தனியான பண்பாடு இருக்கிறது. ஒருத்தருக்கு தனித்தனி கலாச்சாரம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஏற்றுக்கங்க, உங்கள் அனைவருக்குமான ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி. சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இன்னொரு பக்கம் அதெல்லாம் முடியாது. ஒரே நாடு, எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும்? ஒரே நாடாக இருக்க முடியுமாக்கா? நீங்கள் பெரிதாக படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் என் அம்மா வயசு அக்கா வயசில் இருப்பீங்க. நான் உங்ககிட்டயே கேட்குறேன், நான் பேசலை. அக்கா ஒரே நாடுன்னு சொல்லிட முடியுமாக்கா? ஏன்க்கா முடியாது? ஏன் முடியாது? சும்மா சொல்லுங்களேன். ஏன் சொல்ல முடியாதுன்னா, வேளச்சேரியிலையும் நீங்கள் இதே வேளச்சேரியை தாண்டி போனீங்கன்னா சைதாப்பேட்டையுமே ஒரே மாதிரி இருக்காது. சைதாப்பேட்டையை தாண்டி எக்மோருக்கு போனீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் வட இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கமான்ற மாதிரி இருக்கும். அப்போ இத்தனை வேறுபாடுகள் கொண்ட ஒரு நாட்டை ஒரே நாடாக ஏன் மாற்றணும்னு பிஜேபி துடிக்குது. ஏன் துடிக்குதுன்றதுக்கான காரணத்தை மட்டும் நான் பட்டியலிட்டு நிறைவு செய்கிறேன். உங்கள் பிள்ளை எல்லாம் படிச்சிருக்காங்களா? பிள்ளைகளை படிக்க அனுப்புறீங்களா? நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன், நேற்று நல்லா பேசிட்டு போனேன் இல்லைக்கா, இனிமேல் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்கன்ற. என்ன பண்ணுவீங்க? கையில் கிடைக்கிறத வச்சு அடித்து துரத்துவீங்க. உண்மையாக அதான் நடக்கும்.
பிள்ளைகள் மீது அன்பு கொண்ட பெற்றோர்கள் யாராவது பிள்ளைய படிக்க வேணான்னு சொன்னால் ஆத்திரம் வரும். செல்லமாக வளர்ப்பீங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்க, நல்ல சோறு போடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னா மொத்துன்னு மொத்தி விட்டுருவீங்க. அதுக்கு என்ன காரணம்? நான் படிக்கல சாமி, என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணுன்ற உணர்வு தானே. இந்த உணர்வுக்கு எது அடிப்படை? பீகாரில், மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இப்படி சொல்லுவதற்கான மக்கள் அங்கே கிடையாது. அவங்களும் படிக்கல, அவங்க பிள்ளை படிக்கலைனாலும் கேட்கல. ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கடனாளியாக இருப்போம், காசு இல்லாமல் இருப்போம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட இருப்போம், ஏழையாக இருப்போம். ஆனால் பிள்ளைய படிக்க வைக்காமல் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெற்றோரை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. இந்த கட்டமைப்பை ஏற்படுத்திய இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அதை அரசியல் தளத்தில் செய்து முடித்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்படி கலைஞர் பேரில் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் சென்னையில் எந்த இடத்துக்குனாலும் போங்க, தமிழ்நாட்டில் எந்த ஊருக்குனாலும் போங்க. நேற்றைக்கு முதல் நாள் களக்காடுன்னு திருநெல்வேலிக்கிட்ட ஒரு ஊருக்கா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஊரில் இருந்து குற்றாலத்துக்கு காரில் போகிறோம். போயிட்டு வர்றப்ப என்னோடு வந்த ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் எங்கே படித்தாருன்னா சிம்லாவில் படித்தாருக்கா. சிம்லான்றப்ப உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம். அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு 60 கிலோமீட்டர் பயணத்தில் 6-7 கல்லூரிகளை நாங்கள் பார்த்துட்டோம். அரசு கல்லூரியை பார்த்துட்டோம், தனியார் கல்லூரியை பார்த்துட்டோம், பாலிடெக்னிக் கல்லூரியை பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, மேடையில் இருக்கவங்களும் நம்ம பேசணும்னா அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, அதுவும் நடக்கும். இதெல்லாம் தாண்டி தான் பேச்சாளர்கள் பேசணும். அப்போ இப்படி எல்லா இடங்களிலும் 60 கிலோமீட்டருக்குள்ள 6 கல்லூரிகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அண்ணா சொல்கிறார், அந்த மருத்துவர், வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ இத்தனை மருத்துவ கல்லூரிகளையோ பொறியியல் கல்லூரிகளையோ நம்மளால் பார்க்க முடியல. இதை மாற்றி அமைத்தது கலைஞர் என்று எப்படி சொல்கிறேன்னா, அருமை தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி, 5-6 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி, 7-8 கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி, மாவட்டத்திற்கு ஒரு அரசு கலை பொறியியல் கல்லூரியை கட்டமைத்து இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவ கல்லூரிகளை தோற்றுவித்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்ன நடந்தாலும் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். பள்ளிக்கூடம் இல்லைனா படிக்க வைக்க முடியுமா? கல்லூரி இல்லைனா காலேஜுக்கு அனுப்ப முடியுமா? அப்போ பள்ளிக்கூடத்தை கட்டி கல்லூரியை கட்டி அதோடு விட்டால் 12வதோடு நிறுத்திடுவீங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் சொல்கிறாரு, உன் பெண் குழந்தைகளுடைய படிப்பை பற்றி நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன், மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன், பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி வைங்க. சார், எங்கள் வீட்டில் ஆம்பளை பையன் இருக்கான், கவலைப்படாதீர்கள், மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தருகிறேன், ஆண் பிள்ளையையும் கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள். இதை சொல்லுகிறது தமிழ்நாடு திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கவங்க யாராவது அக்கா கூப்பிட்டாங்க, அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு வந்திருந்தீங்கன்னா வீட்டில் போய் சொல்லுங்கள். யாராவது ஒரு அன்பர், ஒரு சகோதரர் பிஜேபியில் இருக்கவர் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் போய் சொல்லுங்கள். எல்லாரும் படிக்கவா படிக்கவான்னு கூப்பிடுறதுக்கு திராவிட மாடல்னா, இன்னொரு பக்கம் மோடி பிஜேபி ஆரிய மாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓரமாக ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப நேரமாக ஒரு பாப்பா பேசிக்கிட்டு இருக்குல்ல உங்களுக்கு சைடில், அவங்க தான் அந்த பாப்பா. தம்பி, நீ எத்தனாவது படிக்கிற? நீ தான் கை தூக்கு. 5ஆப்பா? சரி. டே, என்ன தம்பி இப்படி பண்ணுற? 6ஆ? சரி. அந்த குட்டி அக்கா எத்தனாவது படிக்குது பாப்பா? இல்லை பின்னாடி மா, ஆசைதாம்மா உனக்கு? நல்லா 2வது. சரி, நல்லா கேட்டுக்கங்க. 2வது படிக்கிற குழந்தை, 6வது படிக்கிற தம்பி. இதே கூட்டத்தில் என் கண்ணுக்கு தெரிந்த குழந்தைகள் இருக்காங்க. 2வது, 6வது, 3வது இதெல்லாம் ஏதோ ஒரு வகுப்பு படிப்பாங்க. இப்படி படிக்கிற பிள்ளைங்களை யாராவது ஒருவர் உலக வரலாற்றில், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் இந்த குழந்தை ஒன்று என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க பிள்ளைய பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சு 3வது படிக்கிறப்ப
உனக்கு பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வுன்னு சொன்னா ஏற்றுப்போமாக்கா? 8 வயசு பிள்ளை எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதும்? 10 வயசு குழந்தை எப்படி பொது தேர்வு எழுதும்? இங்கே உட்காந்துருக்காருல தம்பி, அவர் ஒரு வேளை வட இந்தியாவில் இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் 2 வருஷத்தில் பொது தேர்வு. இங்கே விளையாடிட்டு இருக்க பாப்பா ஒருவேளை மோடி ஆளக்கூடிய இந்தியாவின் வட இந்தியாவிலையோ பிஜேபி ஆளக்கூடிய வட இந்தியாவில் இருந்தால் அந்த குழந்தைக்கு அடுத்த வருஷம் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம். இப்போ எங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா என்னையா பண்ணுறதுன்னு கேட்டால் மோடி சொல்லுகிறார், அமித்ஷா சொல்லுகிறார், பிஜேபி சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை தொழில் கல்வி கற்றுக் கொடுப்போம், உங்கள் குலத்தொழிலை கற்றுக் கொடுப்போன்றாங்க. நம்ம குலத்தொழில் என்னம்மா? நம்மளாம் என்ன டாக்டரா? நம்மளாம் என்ன இன்ஜினியரா? நம்மளாம் என்ன போலீஸ் அதிகாரியா? நம்ம வீட்டில் எல்லாம் வக்கீலா, டீச்சரா? ஒன்றும் கிடையாதே. கிடைச்ச வேலையை பார்த்துட்டு பிள்ளைக்குட்டியை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் தலைமுறை இன்னைக்கு தான் படித்து வராங்க. அது நகரமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம். இங்கே இருக்க உங்களுடைய அத்தனை பேருடைய வழியும் எனக்கு தெரியும், உங்களுடைய வழிகள் எங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் அப்படி ஸ்கூலுக்கு பிள்ளைய ஆசையாக அனுப்பி வைக்கிறப்ப இதெல்லாம் பரீட்சை வச்சு வெளியே அனுப்புவேன்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு பெயர் பிஜேபி மோடியின் ஆரிய மாடல். ஆனால் ஒரு முதல்வர் சொல்லுகிறார், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு முதல்வர் சொல்லுகிறார், என் பதவி பறிபோனாலும் பரவாயில்ல, முக்கிய அமைச்சர்கள் வீட்டுக்கு அமலாக்கத்துறை அனுப்பினாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாலும் பரவாயில்ல, கல்வி நிதியான 2000 கோடி ரூபாயை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் வேளச்சேரியில் இந்த மேற்கு பகுதியில் உட்கார்ந்து கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் வீட்டு பிள்ளையோட படிப்பை கூட நாசமாக்குவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நான் விடமாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்ததே தெரியாத அளவிற்கு தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கோம். எத்தனை பேருக்கு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று பிஜேபி மோடி கொண்டு வந்தது தெரியும்? இப்போ நான் சொல்லலைன்னா பாதி பேருக்கு தெரியாதுல்லக்கா, நியாயமாக பேசுவோமே. இவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நின்றதை ஒற்றை நபராக நின்று காத்து நிற்கிறார் என்றால் இவரை விட சிறந்த முதல்வரை நாம் பார்க்க முடியுமா? 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் சரிம்மா, ஆளாளுக்கு வந்து திமுக ஏமாத்திருச்சுன்றாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மக்களை காப்பதற்காக ஊர் ஊராக போய்கிட்டு இருக்காரு வேன் எடுத்துக்கிட்டு. யார் ஆகஸ்டில் ஒரு கட்சி புரட்சி அண்ணியாராம், எங்கே தான் இருந்து வரீங்க? ஆளாளுக்கு மாதமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோன்றாங்க. உண்மையாகவே தமிழ்நாடு நாசமாக போச்சா நல்லா இருக்கா? அதானக்கா கேள்வி. நேராக பேசுவோமே, நல்லா இருக்குமா நாசமாக போயிட்டோமா? எப்படி சொல்கிறது? எதை வச்சு சொல்கிறது? எதை வச்சு சொல்லணும்னா, தமிழ்நாடு சொன்ன டேட்டாவை நான் சொல்லலை, ஒன்றிய பிஜேபி அரசு சொன்ன டேட்டாவை வச்சு சொல்கிறேன். இந்தியாவில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான். ஒன்றிய அரசு டேட்டா. இந்தியாவில் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் எது? மோடி அரசு சொல்லுகிறது, திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான். இந்தியாவில் மருத்துவ சுகாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? பிஜேபி சர்வே சொல்லுது, ஒன்றிய அரசினுடைய டேட்டா சொல்லுது, திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான். ஒன்று வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்கிறேனே. நான் சைதாப்பேட்டையிலேருந்து தான் வரேன். சைதாப்பேட்டையிலேருந்து கிண்டி போகிறோம்லக்கா, அந்த ரோட்டில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மருத்துவமனையை என்னைக்காவது சும்மா நீங்கள் இருக்கிறப்ப பிக்னிக் மாதிரியே கூட்டிகிட்டு போய் பிள்ளைகளை ரோட்டில் காட்டிட்டு போகலாம். அப்படி இருக்குது இடம். அந்த இடத்த யார் வந்து வாயை பிளந்து பார்த்தா தெரியுமா? ஏதோ பஞ்சம் பிள்ளைக்கு கூட வழி இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் கஷ்டப்பட்டு வந்தவங்க கிடையாது. பாரதம், ஆரியம், இந்தியா, மோடி, குஜராத் மாடல் அப்படி பேசின மோடி ஆண்ட குஜராத்திலிருந்து வந்த மருத்துவர்கள், நான் சொல்கிறது டேட்டா, யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மருத்துவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் கட்டிய மருத்துவமனையை பார்த்து கேட்கிறார்கள், இப்படியெல்லாம் எங்கள் மாநிலத்தில் ஒரு மருத்துவமனையும் கிடையாதுங்க என்று சொல்லக்கூடிய வியக்கத்தக்க சாதனைகளை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ நீங்கள்லாம் என்னை பார்த்து கேட்கணும், ஏமா கல்வியில் முதல் மாநிலம், மருத்துவத்தில் முதல் மாநிலம், எங்களுக்கு என்ன? உட்காந்து கூட்டம் கேட்டுட்ருக்கேன், எங்களுக்கு என்ன? அதான உங்கள் மைண்ட் வாய்ஸு. உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு, வீடு வீடாக வந்து ஓரணியில் தமிழ்நாடு சேர்க்கை நடைபெறுது. இப்படி நடக்கிறப்ப
எல்லாரும் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கன்னு வாங்க. நாங்கள் பகுத்தறிவாளர்கள். கண்ணை திறந்து யோசிச்சு பாருங்க. கண்ணை திறந்து காதை விரித்து உங்கள் பகுத்தறிவோடு யோசிச்சு பாருங்க. ஓரணியில் நம்ம நிற்கிறோம்னா ஆப்போசிட்டில் எதிரில் ஒரு அணி இருக்கணும்ல. சும்மா நானே சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? எதிரில் ஆள் இருந்தால் தானே சண்டை போட முடியும். அப்போ ஓரணியில் நம்ம நிற்கிறோன்னு முதல்வர் சொல்கிறாரு. என்ன அணியில் நிற்கிறோம்? எந்த டீமுக்காக நம்ம மேட்ச் ஆடுறோம்? அப்படி இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எந்த டீமுக்கு நம்ம மேட்ச் ஆடுறோம்? எந்த டீமுக்கு மேட்ச் ஆடுறோம்னா 3வது 5வது 8வது படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் பொது தேர்வுன்னு சொல்லக்கூடிய மோடி பிஜேபி அடிமை அதிமுகவை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நிற்கிறோம். இன்னொன்று, உங்கள் பிள்ளைலாம் படித்தோன்னே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க. பாதி பிள்ளைங்க டைடல் பார்க்கில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. அப்படி டைடல் பார்க்குக்குள்ளே போகிறப்ப யாரை நினைக்க வேண்டும்? அத்தனை வருடம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களை எப்படி நினைக்கணுமோ அதே மாதிரி இன்றைக்கு உலக நாடுகள் சொல்லுகிறது. 3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, இந்தியாவில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் தான் எங்களால் முதலீடு செய்து நிறுவனங்களை ஆரம்பிக்க முடிகிறது. யார் போட்ட விதை? தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு டைடல் பார்க்கை கட்டி தந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க அம்மாமார்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும்னு சொன்னால் மோடி கிட்ட போய் கேட்டாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கய்யான்னாங்க. மோடி என்ன தெரியுமாக்கா சொன்னார்? இந்தியாவின் பிரதமர் 56 இன்ச்சு மார்பு. அவர் சொன்னார், பக்கோடா போட போங்கன்னாரு. பக்கோடா போட போக சொன்னார் நம்ம பிள்ளைகளை பார்த்து. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? என் மாநிலம், என் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற வகையில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து வேலை வாய்ப்பின்மையை குறைத்து 9.6% தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதனால யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுன்னு கேட்டா, உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க உங்க பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு ஐயோ அம்மா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி போகக்கூடிய பயணத்தில் கல்விக்கு எதிராக பேசுகிறார், முதல்வருக்கு எதிராக பேசுகிறார். ஏன் பேசுகிறார் அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். தலைப்பு என்ன பார்த்துருப்பீங்களா டிவியில்? தமிழகத்தை காப்போம். பரவாயில்ல, கைத்தட்டுங்க. யாருக்கும் தெரில. அவர் பயணம் போய்கிட்டு இருக்கிறதே யாராவது வந்து சொன்னாதான் தெரியுதுன்ற அளவிற்கு இந்த பகுதி மக்கள் தெளிவானவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கே முதலில் எங்களுடைய பாராட்டுக்கள். ஏன் தெரியுமா நீங்கள் அதை கண்டுக்கல? உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, தமிழ்நாட்டை நீ என்னத்தை காப்பாற்றுறது? உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே ஆல்ரெடி ஆட்சியில் இருக்காரு. நீ என்னத்தப்பா வந்து தனியாக வேற காப்பாற்றுறது? இப்போ அவர் போகிற பயணத்துக்கு பெயர் தமிழகத்தை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போமா. ஆனால் ஒரிஜினலாக என்னென்னா, ஆட்டையை போட்டதை காப்போம், அதிமுகவை மீட்போம் அப்படின்னு தான் அவர் பயணம் போக முடியும். ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அடகு வைத்து விட்டார்கள். யாராவது ஒருத்தர் அதிமுகவின் தீவிர அபிமானி, பிடிச்சா எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னா எம்ஜிஆரை மட்டுமல்ல அம்மையார் ஜெயலலிதாவையும் சேர்த்து அவர்கள் பெயரில் பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்திற்கு அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு முயற்சி எடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருக்கு தான் நீங்களும் ஓட்டு போடணும். எல்லா பக்கமும் ஆபத்து சூழ்ந்து நிற்கிற போது பிஜேபி போய் வீடு வீடா வாசல் வாசலா உறுப்பினர் சேர்க்கை நடத்தலான்னு போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் பாவம் ரொம்ப வயசானவர், பிஜேபிக்கார் போல, பிஜேபி நம்பி ஏமாந்தவர் போல. டிவியில் பார்த்துருப்பீங்க போல, சிரிக்கிறீங்க. அவங்க தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட போய் சொல்கிறாரு, இப்படி வச்சுக்கிட்டு, அண்ணே போனால் எலெக்ஷனில் நின்னா உனக்கு சோறு போடுறோம்ப்பா, ஆனால் ஓட்டு போட முடியாதுன்றாங்கண்ணே அப்படின்றாரு. கேமராவை ஆஃப் பண்ணுன்னு பயப்படுறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா? தெளிவாக சொல்கிறேன். பிஜேபியிலேருந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலர் ஆகணும்னு நினச்சா கூட அந்த ஊர் மக்கள் உங்களை மாதிரி தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா 3 வேளை சோறு போடுறோம், ஆனால் ஓட்டு உனக்கு போட முடியாது, உதயசூரியனுக்கு தான் போடணுன்றாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இரக்கத்தோடு சோறு போடுறோம், இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்று
தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு தெரிந்து அரசியலில் எங்களுக்கு திராவிடர் கழகம் என்பது அனைவருக்குமான தாய் கழகம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன முதல் தலைவர் எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அவருடைய வழியில் நின்று நான் சொல்லுகிறேன், நினைத்து நினைத்து நாங்கள் வியந்து பார்க்கிறோம். யாராவது ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி வருவாங்க வீடு வீடா, ஏம்மா இந்த ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு அடுத்த தடவை ஓட்டு போட்டுருங்கன்னு அப்படி சொல்லி வருவாங்க. ஆனால் ஒரு சிட்டிங் சிஎம் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப 4 வருட ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஒரு வீடாக தேடி போனோம்னா எவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கேட்பாங்களே என்ற சிறிதளவும் அச்சமின்றி மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு தெம்பும் திராணியும் கொன்ற முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரும் அவருடைய படை தளபதிகளும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு தைரியம்தான். எங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், மோடி காசு கொடுக்காமல் இருக்கலாம், ஒன்றிய பிஜேபி அரசு எங்களை வஞ்சிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பக்கம்தான் நிற்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பை முதல்வர் ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. நான் வந்திருக்கும்னு சொன்ன உடனே வந்த அக்கா கை தட்ட மாட்டாங்க, வராத அக்கா கை தூக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் தான் நடக்கும். வராதவங்க எப்படி கை தூக்குறாங்களோ வந்தவங்க கை தட்டணும், அதானே சரி. ஆனால் எந்த ஊர்லேயும் அது நடக்காது, அதை எதிர்பார்ப்பதும் கிடையாது. அப்படி மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வரலையோ, எங்க நீங்கள் அப்ளை பண்ண சொன்ன அன்னைக்கு நான் ஊரில் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மீண்டும் நாளை ஜூலை 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் முதல்வர் சொல்லுகிறார். நாங்கள் போய் எங்கே விண்ணப்பிக்கிறது? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். 10,000 இடங்களில் நாளை முன்னெடுப்பாக இந்த முன்னெடுப்பை எடுத்து ஒருவருக்கும் என்ன பிரச்சனை, ஒரு வீடாக என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் சொல்லலாம். நான் தலைவர் என்ற இடத்தை கடந்து, முதல்வர் என்ற இடத்தை கடந்து தமிழ்நாட்டை காத்து நிற்கக்கூடிய தலைவராக உங்கள் பக்கம் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுரம் மிக்க, துணிச்சல் மிக்க, சுயமரியாதை மிக்க, முதுகெலும்பு மிக்க, மோடி சர்க்காரை எதிர்த்து நிற்பதற்கான அனைத்து விதமான நெஞ்சுரத்தையும் பெற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான் 2026 வெல்வார் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.